எல்லாம் சாயி பார்த்துக் கொள்வா, எல்லா சுமையும் சாய் சுமப்பா. என் அன்பின் பிரியமே, இனி பயப்பட தேவையில்லை கண்மணி. பதற்றப்பட வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது. இன்று நீ இதை நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இனியேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு. மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள். ஒரு நிலையில் இருந்தால்தான் இனி உன் வாழ்க்கையில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட உன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இனி உன் மனதில் பயம், கலக்கம், தேவையில்லாத சிந்தனை என்று எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என் மடியில் அமர்ந்து இருக்கும் என் செல்ல பிள்ளை. உன்னை நான் எங்கிடம் கீழே இறக்கி விடுவேன். இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீயே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டு நின்றாயோ அதை போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாய் இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் காத்திரு. இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள். உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாய்தேவா கொடுத்த வாக்கு எப்பொழுதும் மாறாது. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல, நீ வெற்றி பெற்றுவிட்டாய். உன் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அது அறிந்து மகிழ்வாய். உன் கவலைகள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது. படிப்படியாக முன்னேற்ற பாதையில் நீ முன்னோக்கி செல்ல போகின்றாய். அதுவரை நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்திரு. எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பதாக எண்ணிக்கொண்டு வா. நீ நடக்கும் போதும் உன்னுடனே நானும் நடந்து வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியில் தலை வைத்து உறங்குகின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் என்று திடமாக நம்பு. அப்போது மிகுதியான பலனை நிச்சயம் அடைவாய். வியாழக்கிழமை மட்டுமல்ல, எனக்கு உகந்த நாள் என்பது எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா இடமும் தான். என் மீது நம்பிக்கை வைத்து இருக்கும்போது எல்லா இடமும் என் துவாரகமாயே. இப்பொழுது நீ இருக்கும் இந்த இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும்போது சர்வ நிச்சயமாக வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளேன். இதோ இப்பொழுதும் கூட உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான், உன் முகத்தை பார்த்து கொண்டுதான், உன் கண்களோடு தான் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். உணர்கிறாயா? உன் மனதில் இருக்கும் விஷயங்களைத்தான் உன்னோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். புரிகிறதா கண்மணி? இப்போது புரிந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. வெற்றி செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும். நலமாக இருப்பாய். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாம் சாயி பார்த்துக் கொள்வா, எல்லா சுமையும் சாய் சுமப்பா.